வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஏன் யூனிட்டரி பயாஸா இருக்கு. யூனியன் வந்து மோர் பவர்ஃபுல்லா இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற ரீசன்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீசன் தான். அந்த டைம் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படுற டைம்ல வந்து பாகிஸ்தான் வந்துட்டு பிரிஞ்சு போன காரணத்தினால, அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஜனல் பவர்ஸ் இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துட்டு பிரிஞ்சு போற அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. செசஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க அத. செப்பரேட்டிஸ்ட்ஸ் அண்ட் டெண்டன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிக்கணும், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பிரிக்கணும் அப்படின்ற அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருந்த காரணத்தினால நம்மளோட லீடர்ஸ்லாம் வந்துட்டு பயந்தாங்க. ஏன்னா இந்தியா வந்து பிரிஞ்சிருமோ, பீஸா பிரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஸ்டேட் வந்து பவர்ஃபுல்லா இருந்தால் இந்தியா பிரிஞ்சிருன்ற காரணத்துக்காக ஸ்ட்ராங் சென்டரை வந்து உருவாக்குனாங்க. அப்பதான் வந்துட்டு யூனிட்டியும் இன்டெகிரிட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் சென்டரை உருவாக்குனாங்க. இதனால தான் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து சோஷியல் ரீசன்ஸ். இந்தியன் லீடர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் மேல கான்ஃபிடன்ஸா இல்லை. ஏன்னா மார்ஜினலைஸ்டு செக்ஷனை ப்ரொடெக்ட் பண்றதா இருக்கட்டும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை எஸ்சி எஸ்டிஸை முன்னேற்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஸ்டேட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை வந்துட்டு நம்மளோட லீடர்ஸ்க்கு கிடையாது. ஸோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அதனால சென்ட்ரல் வந்து அவங்க வந்து நிறைய பவர்ஸ் கொடுத்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சோஷியல் ஜஸ்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம் வெல்ஃபேர் அண்ட் பாலிசிஸை கொண்டு வரதா இருக்கட்டும், இந்தியாவை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா யூனிஃபார்மாக அவங்க வந்துட்டு நலத்திட்டங்களை கொண்டு வரதா இருக்கட்டும், எல்லாமே சோஷியல் ரீசன்ஸ்க்காக தான் இவங்க வந்துட்டு யூனிட்டரி பயாஸ் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் வைஸ் யூனியனுக்கு வந்து அதிகமான பவரை கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா எக்கனாமிக் ரீசன்ஸ். எக்கனாமிக் ரீசன்ஸ்னு பார்க்கும்போது சென்ட்ரால மட்டும்தான் ஒரு பிளானும் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு ஒரு சென்ட்ரால மட்டும்தான் எல்லாரையும் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு கான்ஸ்டியூஷனை எழுதுறவங்களுக்கு. ஏன்னா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு லிமிடெட் ரிசோர்ஸஸ் தான். ஒரு ஸ்டேட் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும், இன்னொரு ஸ்டேட் வந்துட்டு டெவலப்மெண்ட்டே இருக்காது. அன்ஈக்குவல் டெவலப்மெண்ட் வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்துச்சுனால தான் நம்ம ஹோல் இந்தியாவுக்கும் நேஷனல் எக்கனாமிக் பிளானிங் கொண்டு வரதா இருக்கட்டும், பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், எல்லா இடங்களும் சரிசமமாக முன்னேறுவதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருந்தால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு அப்போ உள்ள கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்துட்டு யோசிச்ச காரணத்தினால தான் யூனியனுக்கு நிறைய பவர் கொடுத்தாங்க. ஓகே, தேங்க்யூ.